திருநெல்வேலியில் நம்ம வண்ணார்பேட்டை இருக்கலாம். அங்கே வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து 7th ஃப்ளோரில் இருக்கிறோம். ஏர்டெல் நெட்வொர்க்கோட ஸ்பீடு 4G ஸ்பீடு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க டாங்கில் யூஸ் பண்ணுறோம். பட் அவங்க ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 3 Mbps வந்துருச்சு. பரவாயில்ல. அப்படியே ஒரு 2 மணி டைம் கன்டினியூ பண்ணான்னு வச்சுங்களேன், இந்த கேபிபிஎஸை விட்டு தாண்ட மாட்டேங்க சில டைம். 3, 2 படுத்துட்டான் பையன், எந்திக்க மாட்டான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு. டேய் ஏர்டெல் நல்லா பாருங்கடா, உங்கள் ஸ்பீடு 4G ஸ்பீடு. இதில் வேறு உங்கள் டாங்கில் வேறு யூஸ் பண்ணணும். உங்கள் டாங்கில் வேறு போஸ்ட்பெய்ட் சிம் வேறு போட்டு யூஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன், விளங்கிடும். இந்த வேறு நான் ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வராது. சரிங்களா? நீங்கள் எப்போது யூஸ் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் கண்டினியூட்டியாக நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏர்டெல்லில் இப்படி தான் இருக்குது. கேபிபிஎஸை தாண்டுதான்னு மட்டும் பாருங்கள். இதை நம்ம நெட்வொர்க்கை சொல்லி போடுறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பணம் கட்டுதோம், நம்ம யூஸ் பண்ணுதோம். டாங்கிலில் போட்டு யூஸ் பண்ணுறோம், மொபைலில் போட்டு யூஸ் பண்ணாலும் இதே கதி தான். 5G அப்படிங்கிற பேர் மொபைலில் போட்டோம்னா கொஞ்சம் ஏதோ 10 Mbps வரும். 4G அப்படின்னா 300 kbps. என்ன முன்னாடி வோடஃபோனில் 2G இருக்கும்போது இந்த கேபிபிஎஸ் வந்து சாதாரணமாக வரும். சரிங்களா? இப்போ அவன் 4Gயில் 50 Mbps 100 Mbps கொடுக்குறான். ஆனால் இவனுக்கு கொடுக்குறது 300 kbps. அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏர்டெல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நல்லா யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். இல்லை வேறு எந்த நெட்வொர்க் பெஸ்ட்டோ அந்த நெட்வொர்க் செலக்ட் பண்ணுங்கள். ஏர்டெல் தான் நல்லா இருக்குன்ட்டு போயிடாதீங்க. இப்படி தான் இருக்கும்.